இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புழுங்கல் அரிசி முறுக்கு மாவுக்கு நம்ம மாவு இப்போ செஞ்சிடலாம். இதுக்கு வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அதில் போடுறதுக்கு பொட்டுக்கடலை 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலையை நல்லா லேசாக சூடு பண்ணி நல்லா பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி சலிச்சு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ அரிசியும் மிளகாயும் மட்டும் கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அரிசி நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். அப்புறம் இப்போ வந்து நம்ம மாவை கலந்துடலாம். அதே மாதிரி பொட்டுக்கடலையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. இவ்வளோ நமக்கு வேண்டாம். இது தலை தட்டி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது மாவு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைக்கணும். நமக்கு அரைக்கணும். அப்படி ஒரு வேளை கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் காட்டன் துணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சோம்னா அந்த தண்ணியை வந்து அது இழுத்துடும். கலந்துட்டு நம்ம போட்டு வைக்கலாம். ஆமாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவை முதல்ல போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். எள்ளு போடலாம், இல்லை சீரகம் போடலாம், இல்லைன்னா ஓமம் கூட போடலாம். நான் வந்து எள்ளு போடுறேன். எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கலாம். முறுக்கு நல்லா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வேணால் வெண்ணெய் போடுறோம். வெண்ணெய் போட்டாக்கா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், முறுக்கும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதே நல்லா போட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். மாவு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம எண்ணெய் வச்சு சொல்ல வேண்டியதுதான். இது என்னது, நம்ம இந்த முறுக்கு வச்சுருக்கோம். ஒத்த முறுக்கு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம இப்போ வந்து முறுக்கு மாவு புழிஞ்சிடலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒத்தையாக சுற்றுறதுனால இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். இது சுற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம இதில் எண்ணெயில் போடணும். இது கொஞ்சம் மெதுவாக என்ன இருக்கும். பட் ஆனால் முறுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதில் புழிஞ்சு எடுத்துக்கேன். ஸோ இதில் ஒட்டாமல் வந்துடும். இதை வந்து அப்படியே எடுத்து போட்டுடலாம். கரண்டியில் எண்ணெய் தடவி இருக்கேன். ஸோ இதில் வந்து எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இந்த முறுக்கு வந்து வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் அட் அ டைம் கொஞ்சம் நிறையா முறுக்கை போட்டுட்டு கொஞ்சம் கரெக்டான ஹீட் வச்சுட்டு பொறுமையாக வந்து நல்லா சத்தம் அடங்குற அளவுக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்திருக்குது. நம்ம வந்து புழுங்கல் அரிசி அப்போ ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். அதுலேயும் நம்ம வந்து இதில் பொட்டுக்கடலையை சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு பாதிக்கு வந்து எள்ளும் ஒரு பாதிக்கு வந்து ஓமமும் எள்ளும் சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம வந்து ஓமம் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். புழுங்கல் அரிசிக்கு வந்து எள்ளு ஓமம் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் அந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்து செஞ்சுட்டு இது வந்து ஆக்சுவலாக மிச்ச முறுக்கோட வந்து அது டேஸ்ட் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் சைட்லலாம் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே புழுங்கல் அரிசி தான் அந்த அரிசி மாவு உளுந்து மாவு சேர்க்கறத விட புழுங்கல் அரிசி பொட்டுக்கல்ல தான் வந்து எப்பயுமே செய்வாங்க. அதே மாதிரி இந்த முள்ளு முறுக்கு தான் அந்த முள்ளு அரைச்சி தான் அந்த ஸ்டார் அரைச்சி தான் போட்டு செய்வாங்க. கொஞ்சம் வேகறதுக்கு நேரம் எடுக்கும். பட் ஸ்டில் நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட வீடியோஸ் எங்களோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.